வணக்கம் மகளே, எப்படி இருக்கீங்க? நலமா? பெரும் வேலைப்பழு, அதனால தான் என்னால் காணொளி சரியாக போட முடியலை. இப்போ தான் ஒரு காணொளி பார்த்தேன். அந்த 4 பசங்க நம்மளுடைய புலிக்கொடியை அவமதித்து இப்போ வாங்கி கட்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கானுங்க. மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லை, காணொலியோட கடைசியில் தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்கன்றதை அவனுங்க வாயாலே சொல்ல வச்சுருக்காங்க. நல்லது, மிக்க மகிழ்ச்சி. இந்த எதிரியா இருந்தாலும் மதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது மிக பெரும் பண்பாக்கும். அதை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் தலைவர் பிரபாகரன். நல்லபடியா வளர்க்கப்பட்ட தமிழர்களுக்கு அந்த குணம் இயல்பாகவே இருக்கும். நம்ம தலைவர் பிரபாகரன் அவர் சொன்ன ஒரு விஷயம் ஒண்ணுதான், இலங்கை மக்கள் அவர்களுடைய பண்பாட்டை, அவர்களுடைய கலாச்சாரத்தை, அந்த மக்களையும் நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் எங்கள் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், எங்கள் மக்கள், எங்கள் தமிழ் மக்கள் எந்த தொந்தரவும் இல்லாமல் சுதந்திரமான காற்றை சுவாசிக்க வேண்டும்ன்றதுக்காக தான் அப்பேற்பட்ட போராட்டம் நடந்தது. அவர் நினைச்சிருந்தா எல்லாத்தையும் அழிச்சு நிலநாட்டியிருக்க முடியும், ஆனா அவர் அதை பண்ணல. சரி, இந்த புலிக்கொடியை மிதிச்சானுங்களே, அது எப்பேற்பட்ட கொடி தெரியுமா? நமது தமிழ் மன்னர்களுடைய மெய்கீர்த்திகள் நிறைய உண்டு. அந்த மெய்கீர்த்திகளை கல்வெட்டுல பொறிச்சு வைப்பாங்க. அப்படி ஒரு மெய்கீர்த்தியை நான் சொல்றேன். வடதிசை கங்கையும், தென் திசை இலங்கையும், குடதிசை மகோதையும், குணதிசை கடாரமும், மாபெரும் தண்டார் கொண்ட ஸ்ரீ ராஜேந்திர சோழர் அவருடைய மெய்கீர்த்தி இது. அப்படி கடல் கடந்து கடாரம் வரை சென்று புலிக்கொடி நாட்டிய மாபெரும் மன்னன் ராஜேந்திர சோழன், மிக பெரும் தமிழ் சாம்ராஜ்யத்தை நிறுவியவன். அப்பேற்பட்ட தமிழன் நாட்டிய கொடியில பறந்த புலியடாது. அப்படி பறந்த அந்த கொடி 1000 வருடங்கள் கழித்து மீண்டும் அதே வீரத்தோடும் தியாகத்தோடும் உணர்வோடும் பறந்ததுதான் நம்மளுடைய புலிக்கொடி. நமது தலைவர் பிரபாகரன் பறக்க விட்ட நம்முடைய தமிழ் புலிகளுடைய புலிக்கொடி. அதை பெரும் போராட்டத்துக்கு அப்புறமாட்டு நம்ம உணர்வுடைய அந்த புலிக்கொடியை நம்ம சின்னமா அதை எடுத்து இப்ப பறந்துகிட்டு இருக்குது. தமிழர்களுடைய உணர்வில் கலந்த அந்த புலிக்கொடியை போட்டு மிதிக்கிறானுங்கன்னா இவனுங்களுக்கு எந்த அளவுக்கு தான் அறிவு இருக்கும்? ஒருத்தன் திரையில ஆடிட்டா, திரையில பாடிட்டா அவன் தலைவன், அந்த அளவுக்கு தான் இருக்குது அறிவு. இங்க என்ன தவறாகுதுன்னா, நம்மளுடைய வரலாறு என்ன அப்படின்றது இவனுங்களுக்கு தெரியாம இருக்குது. வரலாறை ஏன் படிக்க விடாம தடுக்கிறான் தெரியுமா? வரலாறை படிச்சுட்டா நீ என்ன நிலைமையில இருக்கன்றத வரலாறு உனக்கு உணர்த்திடும். அதனாலதான் அதை தடுக்கிறாங்க. தோழர்களே, தம்பி தங்கைகளே, நான் சொல்றத ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணுங்க. யூடியூப் போயிட்டு மன்னர் மன்னன் திராவிடம்னு மட்டும் அடிங்க. இதை நான் சமீபகமா நிறைய பேர்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மன்னர் மன்னன் அண்ணன் திராவிடத்தை குறித்து 2 காணொளிகள் இன்டர்வியூ, அதாவது நேர்காணல்ல பேசியிருப்பாங்க. அவர் தெளிவா விளக்கி இருப்பார் திராவிடம்னா என்ன அப்படின்னு. இந்த திராவிடம் பத்தின புரிதல் உங்களுக்கு வந்துட்டாலே இங்க நடக்கிற அரசியல் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எல்லாமே எதன் மேல கட்டி எழுப்பப்பட்டிருக்குது? இந்த மாயை, இந்த பிம்பம் எல்லாமே அந்த திராவிடம் என்ற பொய்யின் மேலதான். நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம், தமிழர்கள் நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம், ஏன் தமிழ் தேசத்தை இவங்க எதுக்குறாங்க, எதுக்காக அந்த புலிக்கொடிய பறக்க விட இது பண்றானுங்க, இந்த தம்பிகளுக்கு ஏன் அறிவூட்ட இவங்க மறுக்கிறாங்க, அவங்களுக்கு அறிவு வந்துட்டா அது எந்த மாதிரி ஆகும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். பள்ளிக்கூடத்துல கம்பு எடுக்க கூடாதுன்னு சொன்னதோட பலன் இப்பதான் தெரிய வருது. வாத்தியார் தான் பண்ணணும் இல்ல, நம்மளும் பண்ணலாம். சமூக பொறுப்புள்ள ஒவ்வொருவரும் சமூகத்தை திருத்த வேண்டியது நமது கடமை. வாழ்க தமிழர், வெல்க தமிழ்.